அது ஊருக்கு போறீங்களா? போயிட்டு எப்போ வருவ? சரிம்மா ஜாலியா இருக்கிறீங்க. சரி இரு, நான் கால் பண்றேன். டேய் கிரேசி, நான் பார்த்தோம் பார்க்காம போயின்னுக்குற. மச்சான் வேலைக்கு போறா மச்சான், எனக்கு காசு தேவைப்படுறா, என்ன விட்றா. அது வேலைக்கு போறியா? என்னடா வேலை காசு வேலைன்னு சொல்லி சுத்தி நிக்கிற, என்னடா ஆயிடுச்சு உனக்கு? மச்சான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? காதல் இல்ல மச்சான், காசு. எனக்கு தெரியும், உனக்கு புரியல. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா ஊரெல்லாம் சுத்திக்கிறோம். இப்ப நீ பேச வந்த பாரு போனு, நைட்டு ஃபுல்லா பேசிக்கிறேன், தூங்காம இருந்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்டே வேலைக்கு போனால நம்ம பார்த்து சிரிப்போம், ஏன்னா இவெல்லாம் வேலைக்கு போறான். நம்ம மக்களுக்கு இப்படி இருக்காங்க தெரியல. எல்லாரும் வாழ்க்கையில காசை நோக்கி தான் மச்சான் ஓடுறாங்க. வாழ்க்கையில காசு தான் பெரிய விஷயமா தெரியுது. அது எனக்கு ஒரு நாள் புரிய வந்தது. எப்போ தெரியுமா? எனக்கு நெருக்கமா இருக்காங்க பாரு, எங்க அம்மா முடியாம ஆயிட்டாங்க. டாக்டர் கிட்ட போனா 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணு, உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணும், நான் காப்பாற்ற முடியாதுன்னு டாப்புல. நான் நைட்டு ஃபுல்லா போன் பேசி சுத்தி நின்றாங்க. என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் எப்படி இருக்கும்? எங்க அம்மாவை சிரிச்சு பார்த்திருக்கேன், சில பேரை சிரிக்க வச்சு பார்த்திருக்கேன். இன்னைக்கு உயிருக்கு போராடுறாங்க, என்னால செலவு பண்ண முடியலையே. எவ்வளவு சப்போர்ட்டா பண்ணல, சப்போர்ட் பண்ணாங்க, காசு கொடுத்துலாம் இல்ல, என்ன கட்டி புடிச்சிட்டு தம்பி மேல இருக்க பார்த்து பிரேயர் பண்ணு, எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த டாக்டரை கடவுளா நினைச்சு போய் கேட்டேன், சார் காப்பாத்துங்க சார், காசு இல்லாம காப்பாற்ற முடியாதுன்ட்டாரு. மச்சான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல மனுஷனுக்கு காசு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் மாதிரி நம்ம உயிருக்கு எவ்வளவு ஆக்சிஜன் முக்கியமோ, இந்த உலகத்துல நம்மளுக்கு காசு தானே முக்கியம்.